என்று ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன கூட்டத்தினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, தலைமை கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, கழக இளம் பேச்சாளர் இன்றைக்கு இளந்தலைவரால் கண்டெடுக்கப்பட்டு 17ஆம் பேச்சாளர்களில் ஒருவராக இன்றைக்கு நம்மளுடைய குன்னம் தொகுதியில் உரையாற்ற வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய தம்பி ராமமூர்த்தி அவர்களே, சட்டமன்ற பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் AK அருண் அவர்களே, மற்றும் மாநில ஆதி திராவிட துணை செயலாளர் அண்ணன் துரைசாமி அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் DCP பாஸ்கர் அவர்களே, அண்ணன் சன் சம்பத் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, அண்ணன் நல்லதம்பி அவர்களே, செந்துறை ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, அண்ணன் எழில்மாறன் அவர்களே, மற்றும் அண்ணன் ஊட்டி செல்லப்பிள்ளை அவர்களே, அண்ணன் மதியழகன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் மதியழகன் அவர்களே, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தங்க கமல் அவர்களே, என்னோடு வருகை தந்துள்ள இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அருண் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, சிவா அவர்களே, சுப்பிரமணி அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, ஒன்றிய கழக கிளைக்கழக இளைஞரணி நிர்வாகிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இன்றைக்கு ஒன்றிய அரசை கண்டித்து நம்மளுடைய கல்வி திட்டத்தில் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழர்களை வஞ்சிக்கின்ற அந்த நோக்கத்தோடு மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்ற அதனை எதிர்த்து நம்மளுடைய இளந்தலைவர் அவர்கள் இன்றைக்கு எதிர்த்து வருகிறார். இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாணவர்களை வஞ்சிக்கின்ற நோக்கத்தோடு இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் இருக்க வேண்டும். ஒன்று தமிழ், இன்னொன்று ஆங்கிலம். அந்த இருமொழி கொள்கையில் நம்மளுடைய மாணவர்கள் கல்வி கற்றால்தான் நம்மளுடைய வருங்கால மாணவ சந்ததிகள் கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அறிவு வளர்ச்சியிலும் சரி முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனை முடக்க வேண்டும். இந்தி திணிப்பை கொண்டு வர வேண்டும். இந்தியை கொண்டு வந்து நம்மளுடைய மாணவர்கள் கல்வியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற அந்த நோக்கத்தோடு இந்த ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருவதை கண்டித்துத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய நம்மளுடைய வரிப்பணம் 2150 கோடியை நாம் நம்முடைய கழகத் தலைவர் கேட்டால் அதற்கு பதிலாக நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதியை கொடுப்போம் என்று நம்மளுடைய மத்திய அமைச்சர், பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் அவர்கள் சொன்னார். அதற்கு நம்முடைய கழகத் தலைவர் சொன்னார், நீங்கள் 10,000 கோடி கொடுத்தால் கூட நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அதுதான் நம்மளுடைய திராவிட முதல்வர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தலைவர் அவர்கள் இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்ற காலத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. ஏதாவது ஒரு நலத்திட்டம் கிடைத்ததா?
மக்கள் மாணவர்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமர்ந்த பிறகு எத்தனையோ நலத்திட்டங்கள். இன்றைக்கு நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிறார். பெண்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பேருந்தில் பயணம் செல்வதற்கு இலவசமாக செல்வதற்கு அந்த திட்டத்தை கொடுத்த ஒரே ஒரு முதல்வர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பெரம்பலூர் மாவட்டம் ஒரு காலத்தில் பனிஷ்மெண்ட் மாவட்டமாக இருந்தது. நம்மளுடைய மேனாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்களால் தான் இன்றைக்கு தமிழகத்திலே அல்ல இந்தியாவிலே தலை சிறந்த மாவட்டமாக இன்றைக்கு இருப்பதற்கு ஒரு காரணம் மண்ணின் மைந்தன் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த மாணவர்கள் இங்கே எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பெரம்பலூரில் இருந்து திருச்சிக்கு பயணம் செல்ல வேண்டும். நான் சட்டக்கல்லூரியில் பயின்ற போது பெரம்பலூரில் துறைமங்கலத்தில் தான் நிற்பேன். அப்பொழுது பைபாஸில் பேருந்து நிற்பது சிரமம். பேருந்தில் துறைமங்கலம் என்றால் நமக்கு துறைமங்கலம் நிற்காது, பெரம்பலூர் நிற்காது, துறைமங்கலம் தான் என்று கேட்பார்கள். பெரம்பலூர் என்றால் சென்னை பெரம்பலூரா என்று கேட்பார்கள். அப்படி ஒரு அடையாளமே தெரியாத மாவட்டம். அன்றைக்கு மாணவர்கள் கல்வி கற்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஆனால் பெரம்பலூரில் மேனாள் அமைச்சர் மண்ணின் மைந்தன் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்களால் தான் பெரம்பலூருக்கு கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது, பெரம்பலூருக்கு குடிநீர் கொண்டு வரப்பட்டது, பெரம்பலூருக்கு MRF தொழிற்சாலை கொண்டு வரப்பட்டது, பெரம்பலூருக்கு மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டது. இப்படி உங்களுக்கெல்லாம் தெரியாத எத்தனையோ திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தலைவர் கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருங்காலத்தில் 2026 நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டிலில் அமைய வேண்டும் என்பதை உறுதிமொழி எடுத்து இந்த வேளையிலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேப்பூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் மருவத்தூர் சி ராஜேந்திரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். பெரம்பலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி சார்பாக மத்தியிலே ஆளுகின்ற பாசிச வெறிபிடித்த மோடி ஆட்சியை கண்டித்து இந்தியும் திணிக்கின்ற வேலையில் ஈடுபட்ட அரசை கண்டித்தும் நிதி பகிர்வினை முறையாக தமிழ்நாட்டுக்கு வழங்காததை கண்டித்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ஹரிபாஸ்கர் அவர்களே, தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை வகிக்கின்ற DR சிவசங்கர் அவர்களே, ஆலத்தூர் சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் கரீம் அப்துல் கரீம் அவர்களே, அருண் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்ற என்னாலும் மத்திய அமைச்சராக போற்றப்படுகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு ராசா அவர்களே, இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வளர்ச்சி நாயகன், தினந்தோறும் இந்த பகுதியுடைய வளர்ச்சி திட்டப்பணிகள் அக்கறை கொண்டு தினந்தோறும் ஒரு வளர்ச்சி பணிகள் அடிக்கல் நாட்டுகின்ற விதமாக மின்னும் குன்னம் என்று புகழப்பட்டும் இலவச பேருந்துகளை இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தலைமையேற்று நடத்துகின்ற இந்த பொறுப்பை ஏற்று அமைத்துகின்ற நமது போக்குவரத்து துறை அமைச்சர், என்னாலும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்ற மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் SS சிவசங்கர் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்க வருகின்ற தலைமை கழக செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் ராமமூர்த்தி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரபாகரன் அவர்களே, இந்த குன்னம் தொகுதியினுடைய தொகுதி மேற்பார்வையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் AK அருண் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் துரைசாமி அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய DC பாஸ்கர் அவர்களே, சம்பத்தனன் அவர்களே, மரியாதைக்குரிய ஆலத்தூர் கழக ஒன்றிய கழக செயலாளரும் என்னாலும் போற்றப்படுங்க ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக
மன்னிக்கவும், செந்துறை ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களே, செந்துறை தெற்கு வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எழில்மாறன் அவர்களே, செந்துறை ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கின்ற மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, கிளைக்கத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த பகுதியிலே குன்னம் தொகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து கிளைக்கழக நிர்வாகிகளே, எதிரிலே திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞரணி தம்பிமார்களே, உங்கள் அனைவரும் தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வருக வருக என இருகரம் கூப்பி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். பேரறிஞர் அண்ணா வகுத்து கொடுத்த 50 முழக்கத்தின்படி எத்தனையோ கொம்பன் ராஜாஜி முதல் இன்று நேற்று ஆண்டு விட்டு சென்ற எடப்பாடி வரை எவ்வளவு எத்தனை பேர்களோ இந்த திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்றெல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து மலர் வளையம் வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை வரலாறு கூறும். அதே போல உங்களுக்கு சொல்லுகிறேன், தர்மேந்திர பிரதான் அவர்களே, மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நாங்கள் வகுத்து கொடுத்த பேரறிஞர் அன்னார் வகுத்து கொடுத்த அந்த 50 முழக்கமான அண்ணா வழியில் என்றும் உழைப்போம், அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்ற 50 முழக்கத்திற்கு அடிப்படையாக கொண்டு இந்த மகத்தான ஆட்சி செய்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகத்தான ஆட்சியில் நாளொரு மண்ணும் பொழுது மண்ணுமாக ஒரு திட்டங்களை தீட்டி வருகின்ற அந்த தலைவனுடைய வழியில் என்றென்றும் இந்த வேப்பூர் தெற்கு ஒன்றியம் மகத்தான வழியில் செயல்படும் என்றும் வந்திருக்கின்ற தம்பிமார்கள் எல்லாம் இது இன்றைக்கு நடைபெறுகின்ற மத்திய பட்ஜெட் நிதியில் கல்விக்கும் சரி நலத்திட்டங்களுக்கும் சரி எந்த ஒரு நிதியும் ஒதுக்காத காரணத்தினால் அவர்கள் இப்படி நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தர வேண்டிய நிதியெல்லாம் தராமல் நம்மளை பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்க பார்க்கிறார்கள். நீங்கள் தர வேண்டிய 2152 கோடியாக இருந்தாலும் சரி, நான் 10,000 கோடி தருகிறேன் கையெழுத்து போடுங்கள் என்று சொன்னாலும் ஒருபொழுதும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான தலைவன் கையெழுத்து இடுவதில்லை என்று பிரகடனப்படுத்தி அதை தமிழ்நாட்டுடைய சொந்த நிதியிலே கல்விக்காக செலவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை தொடருவதற்கு நீங்களால் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பாக மாவட்ட கழக துணை செயலாளர் சன் சம்பத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். கண்டன உரை வழங்குவார். பெரம்பலூர் மாவட்ட இளைஞரணி சார்பாக நடைபெறக்கூடிய இந்தி எதிர்ப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற 3 நிலைகளிலும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடி ஆட்சியை கண்டித்து நடைபெறக்கூடிய அந்த இளைஞரணி பொதுக்கூட்டத்தினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற டிஆர் சிவசங்கர் அவர்களே, வா சுப்பிரமணியன் அவர்களே, கவிஞர் அப்துல் கரீம் அவர்களே, இரா அருண் அவர்களே, சிறப்பாக இங்கே சிறப்புரையாற்ற வந்து கொண்டிருக்கக்கூடிய நமது போக்குவரத்து கழகத்தினுடைய அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழகத்தின் சார்பாக சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா அவர்களே, இளம் பேச்சாளர் ராமமூர்த்தி அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் ஏ.கே. அருண் அவர்களே, மாநில ஆதரவு நலக்குழு துணை செயலாளர் பா. துரைசாமி அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் குன்னன் ராஜேந்திரன் அவர்களே, என் ராஜேந்திரன் அவர்களே, பரமேஷ்குமார் அவர்களே, நடராஜன் அவர்களே, டிசி பாஸ்கர் அவர்களே, நூர்லுதா இஸ்மாயில் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, என் கிருஷ்ணமூர்த்தி ஆலத்துக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களே, மா. ராஜ்குமார் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள், திரளாக கூடியிருக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தில் நாம் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் மோடிக்கு, மோடி நீ எல்லா நிலையிலும் தோல்வியடைகின்றாய், தமிழகத்தில் நீ எந்த திட்டத்தை எங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அதை முறியடிக்கின்ற ஒரே சக்தி திராவிட மாடல் ஆட்சி நாயகன்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை உன்னால் தமிழகத்தில் எதையும் செய்ய முடியாது. வென்று காட்டுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஆகவே உங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆணவ போக்கையும் அடக்குகின்ற எங்கள் தலைவர் இருக்கும் வரை நீ மட்டும் இல்லை, உங்கள் ஆரிய கூட்டமே படையெடுத்து வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த நல்ல தருணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிமார்களுக்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை கழக பேச்சாளர் புனிதம் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கி, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்கே உள்ள தமிழர்களின் ஒற்றுமை கண்டு என்கின்ற பாரதிதாசனுடைய சங்கநாதம் ஒலித்திட இந்த கண்டன கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அருமை அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நல்ல அருமையான பேச்சாளராக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஊடக பேச்சாளரும் கூட அருமை அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய அரசியல் ஆசான் என்று கூட சொல்லலாம் அருமை அண்ணன் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, அரசியல் ஆசான் என்னுடைய தந்தையார் அவருடைய நெருங்கிய பழையக்கூடிய ஆலத்தூர் அவர்களே, மற்றும் இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் தலைமை துணை செயலாளருமான அருமை அண்ணன் துரைசாமி அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சம்பத், ராஜேந்திரன், பாஸ்கர் மற்றும் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன கூட்டம் மிக பிரமாதமாக ஒரு மாவட்ட அளவை விட ஒரு மாநாடு போல இங்கே கூட்டியிருக்கின்றார்கள். அதற்கு என்னுடைய முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாளாச்சு உண்மையான தொண்டர்களை இன்றுதான் இங்கே குன்னம் நகரிலே பார்க்கின்றேன் என்றால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு இங்கே ஒரு நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே உறுதுணையாக உங்களுக்கு இருந்திருக்கின்றார்கள். அமைச்சருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றாலே எனக்கு அரை மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அதற்கு பிறகு ஒவ்வொருடைய இந்தி திணிப்பு, நிதி பகிர்வு, தொகுதி மறுசீலனை இவையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நீண்ட நேரமாகும். இருந்தாலும் நல்ல அருமையான பேச்சாளர் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர் எப்படியும் 1 மணி நேரம்னாலும் பேசுவார்கள் என்று கூறி நிறைய எழுதி வைத்திருந்தேன். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மொழிப்போர் தியாகி என்றால் இந்த அண்ணாமலைக்கு யாருன்னு தெரியுமா? அவன் எங்க படிச்சுக்கிட்டு இருந்தான், என்ன ஏதுன்னு தெரியுமா? மொழிப்போருடைய வரலாறு தெரியுமா? 1937-38 இந்த இந்தி திணிப்பை பெரியார், அண்ணா, கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை 2025 இன்னைக்கு என்ன தேதி? 14/3/2025 வரை இந்தியாவிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மெயினாக ஒலித்து கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாம் அவர் காதல வாங்கல. அவருக்கு உறுதுணையா ஒரு புரோக்கர் வந்திருக்கான். யாரு? ஆளுநர் RN ரவி. நீ உட்காருனா உட்கார வேண்டியதானே, எழுந்திருனா எழுந்திருக்க வேண்டியதானே. அதானா பிரசன்னா? தமிழ்நாட்டுக்கு நீ இதாக வந்திருக்க, நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அண்ணன் பேச்சாளர் சொன்னாலே அவர் உட்காரணும். அப்புறம் அதுக்கு முற்பாடு யார் வேணாலும் சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு நீ அப்படியே என்னமோ மாமியார் வீட்டில் கோச்சிட்டு ஓடுற மாதிரி சட்டசபைக்கு வர, என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியாது. அப்படியே நிற்கிற, அப்படியே உட்காந்துருக்க, பேசிக்கிட்டே அப்படியே ஓடுற. என்னைய அந்த மாதிரி ஆளுநரை யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? எப்படி அது ஆளுநர் பதவினா அது என்ன பதவி? ஒரு
சட்டசபையை திமுக அரசில் வந்து அலெக்சாண்டருங்களான அவர் பேர். அலெக்சாண்டருங்கிறவர் நம்மளுடைய தமிழக அரசை வந்து திமுக அரசை கலைக்கிறதுக்கு கையெழுத்து கேட்டார். அவர் வந்து போட மாட்டான்னாரு. உடனே என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொல்லி சொன்ன ஆளுநர் இருந்த இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி கோவிச்சு வச்சுட்டு ஓடுற, மாமியார் வீட்டில் உட்காந்து கோவிச்சிட்டு ஓடுற மாதிரி. அந்த மாதிரி எப்படியாவது இந்தியை திணிக்கணும், இந்திக்கு நீங்கள் வந்து எல்லாம் ஆதரவு கொடுக்கணும், மும்மொழி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கோரிக்கை வைக்கிற இந்த தமிழ்நாட்டில் உன்னுடைய பாச்சா எதுவும் பலிக்காது. கீழப்பழூர் சின்னசாமி இங்கேருந்து 15 கிலோமீட்டர் கூட இல்லை. அவர் தன்னுடைய உடலில் வேட்டியெல்லாம் துண்டெல்லாம் மடித்து கட்டிக்கிட்டு பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு இந்த தமிழருக்காக கோஷம் போட்டு அவர் தன்னையே எரிச்சுக்கிட்டவர் தான். அது மாதிரி சொல்லி இந்த அமைச்சருடைய தொகுதி என்பதால் சும்மா 2 நிமிடம் தான். அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் மட்டுமல்ல, அனைத்து துறையையும் தன்னுடைய துறையாக எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு இங்கே இப்போ கூட கணினி மையம் ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி செந்துறையில் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி டக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஜெயங்கொண்டத்தில் முடிச்சுட்டு செங்குந்தபுரத்து வழியாக போகும்போது பார்க்குறேன் பிள்ளைங்களுக்கு 10வது 11வது 12வதுக்கு வழிகாட்டினுடைய நெறிமுறை புத்தகத்தை கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி அந்த வேலைகளெல்லாம் பார்த்து கொண்டு போக்குவரத்து துறை மிகவும் தமிழ்நாட்டிலே சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றவர் தான் நம்முடைய சாட்சி சிவசங்கர் அமைச்சர் என்பதை கூறி அடுத்தடுத்து வருகின்ற பொதுக்கூட்டத்தில் நான் விரிவாக பேசுகிறேன். காரணம் என்னவென்றால் என்னை இப்பொழுதுதான் தலைமை கழக பேச்சாளராக அறிவித்திருக்கார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள். முதலில் என்னுடைய தொகுதியில் பேசு புனிதம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய அன்பு கட்டளைக்கு ஏற்ப உங்களிடம் இருந்து விடைபெற்று மீண்டும் வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில நிர்வாகிகள் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில ஆதரவு நலக்குழு செயலர் அண்ணன் துரைசாமி அவர்கள் கண்டன உரையாற்றுவார். போறாரு அண்ணன் சிறுகிற கிருஷ்ணம் தேனை சிறுகிறாருப்பா. அன்பார்ந்த பெரம்பலூர் மாவட்ட இளைஞரணி சார்பாக நடைபெறுகிற இந்தி திணிப்பு, நிதி பகிர்வு, தொகுதி மறுசீரமைப்பு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் ஜெகதீசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்பு நல்கிய நம்முடைய அருமை சகோதரர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆதவன் என்கிற ஹரிபாஸ்கர் அவர்களே, முன்னிலை பொறுப்பு வைத்திருக்கிற நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளே, மாவட்ட அணி நிர்வாகிகளே, இங்கே நமக்கெல்லாம் நல்லதொரு கருத்தினை வழங்க வந்திருக்கிற தலைமை கழக செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சரும் அரியலூர் மாவட்ட கழக செயலாளருமான அருமை சகோதரர் சிவசங்கர் அவர்களே, நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை சகோதரர் கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ராஜா அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, இங்கே வருகிற பேச்சாளர்களே, அருண் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கிற முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மாவட்ட ராஜேந்திரன் அவர்களே, சன் சம்பத் அவர்களே, டிசி பாஸ்கர் அவர்களே, தம்பி மதியாளன் அவர்களே, நல்ல தம்பி அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, இங்கே பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிற நம்முடைய வருகை புரிந்திருக்கிற நம்முடைய தலைமை சிறப்பு உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் பட்டுச்செல்வி ராஜேந்திரன் அவர்களே, நீலமேகம் அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய ஆதிரான கூட தலைவர் அருமை சகோதரர் வரவு ராஜேந்திரன் அவர்களே, அசோக் அவர்களே, தர்மராஜ் அவர்களே, நம்முடைய செந்துறை ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களே, அவருக்கு உடைய வந்திருக்கிற இனிய எழிலன் அவர்களே, இங்கே வருகிற பல்வேறு அணிகளை சேர்ந்த நண்பர்களே, இந்த உள்ளூர் கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, பிரதிநிதிகளே, இளைஞரணி தம்பிமார்களே, வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய மூத்த ஒன்றிய கழக செயலாளரும் எங்களுக்கெல்லாம் அரசியலில் வழிகாட்டியாக இருந்த அருமையண்ணன் கிருஷ்ணமூர்த்தி உள்பட ஒன்றிய கழக செயலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறுதியாக நன்றி உரையாருப்பா தர்ம பிரபாகரனா
இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற தம்பி பிரபாகரன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்தில் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. காலம் கடமை இருங்க, ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி இங்கே விடைபெறலாம் இருக்கிறேன். நம்முடைய மாவட்டத்திலே தலைமை கழகத்தின் ஏற்ப மாவட்ட இளைஞரணி சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தொடர்ந்து இந்த மாவட்டத்திலே இந்த நரேந்திர மோடி அரசையும் இந்த அமித்ஷா பேரையும் கண்டித்து தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக கூட்டங்கள் நடக்கவிருக்கிறதுங்களாம் ஒன்று நன்றாக தெரியும். ஏன் இந்த கூட்டம் நடத்துகிறோம்? அவனு நம்ம என்ன இந்தி வேணாங்கிறோமா? அவனு வலுக்கட்டாயமாக திரிக்கிறாருவன். இந்தி கற்றுக்கடா, இந்தி கற்றுக்கடா, இந்தி கற்றுக்கிட்டாண்டா இந்தியாவுக்கு போகலாம், உலகத்திலே போகலாம்னு சொல்கிறானுவன். இந்தி கற்றுக்கிட்டா எங்கேயும் போக முடியாது. வடநாட்டில் கூட நம்மளை மதிக்க மாட்டான். நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தாவே இவன் தமிழன்டா அப்படின்னு, நம்ம ட்ரெஸ்ஸு, நடை, உடை, பாவனை, நம்முடைய பேச்சு மொழியெல்லாம் பார்த்தாவே இவன் தமிழன்டா அப்படின்னு சொல்லுவான். இந்தியா கற்றுக்கிட்டு நான் எங்கே என்ன பண்ண போகிறான்? எதுவும் பண்ண முடியாது. உலகத்தில் இந்த மொழி தான். தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டு உலகம் பூரா போகிறான். உலகம் பூரா தமிழ், கன்னடா இருந்தாலும், ஆஸ்திரேலியா இருந்தாலும், பிரான்சிஸில் இருந்தாலும், லண்டனில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும் நம்ம தமிழன் இந்தியை இங்கிலீஷையும் தமிழையும் கற்றுக்கிட்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய விஞ்ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா தெரியும். நேற்று ஒருத்தன் சொல்கிறான், நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் ஒருத்தன் என்ன சொல்கிறான், இந்திய தமிழ்நாட்டுக்காரெல்லாம் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்கிறேன், நாகரிகமற்றவர், தமிழில் நாகரிகமற்றவர்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நம்மெல்லாம் அப்படி நாகரிகம்னா நம்முடைய கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றியது மூத்த தமிழ்னு சொல்கிறான். அவனுக்கெல்லாம் மூத்த தமிழாக இருந்தது தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழன். அவன் சொல்கிறான் இப்படி அன்சிவிலைடு பர்சனு. நம்ம நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது இந்தியாவுக்கு தமிழன் தான் நம்ம ஆரியர்களுக்கும் தெரியும், நம்முடைய இந்தியாவுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு நன்றாக தெரியும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த அமித்ஷா பேரு நரேந்திர மோடி இந்த பகுதிக்கு வந்தோன்னா நம்மளாம் கருப்பு கொடி காட்டணும், அவனெலாம் வரவிடாமல் அடிக்கணும் என்று கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இந்தி கற்றுக்கிட்டு தான் நம்ம பிள்ளைங்களை, அதாவது அவங்க மும்மொழிக்குள்ளே ஏன் கொண்டு வரான்னா, இந்தி கற்றுக்கிட்டா நம்முடைய தமிழ் மொழி அழிஞ்சிடும். அவன் ஒருத்தன் இவன் நம்முடைய துணை பிரதமர் ஒரு ஆள் கிளவாடி 75 வயசுக்காரன், அவன் சொல்கிறான், நாடாளுமன்ற சொல்கிறான், வெளியில் பேச்சு சொல்கிறான், அந்த மொழியை திணித்தால்தான் அந்த மக்களை அழிக்க முடியும் என்று சொல்கிறான். அவன்லாம் இந்த நாட்டினுடைய துணை பிரதமர். எனவே அப்படிப்பட்டவர்களாம் ஒழித்து கட்ட வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்களும் நம்முடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மிக தெளிவாக மிக திறமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மொழி இந்தி மொழியை திணிக்க முடியாது, இந்து மொழியை இங்கே வரவே முடியாது என்று கங்கணம் கொட்டி கொண்டு சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம உற்ற துணையாக இருக்க வேண்டும். வந்திருக்கலாம் நாளைய இது இருந்தாலும் சரிதான், என்றைக்குமே இந்த இந்தி திணிப்பை ஏற்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட மிக சிறப்பான கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த மக்களுக்கு அந்த 1000 ரூபா திட்டத்தெல்லாம் தொடர்ந்து அதிகமாக ஆக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். அதையெல்லாம் கல்விக்கு பணம் கொடுக்க முடியும்னு சொல்கிறான். ஆனால் அந்த கல்விக்கு இன்றைக்கி ஆரம்ப கல்விக்கு நம்முடைய அன்பின் மகாத்மா துறைக்கு அந்த இவர் துறைக்கு மிக அதிகமான தொகையை ஒதுக்கீடு நீ தரட்டு போனடா, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் தமிழை எங்கள் கல்வியை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் அதிகமான நிதியை ஒதுக்கி தந்தவர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த சூழலில் அவன் இந்திக்காரன் எவன் வந்தாலும் அடிப்போம் உதைப்போம், கெட்ட வார்த்தையில் கூட திட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனவே இதெல்லாம் கண்டு கொண்டு நீங்கள்லாம் சிறப்பாக இந்தியை கொண்டு வந்து எவனாக இருந்தாலும் அவனெல்லாம் எதுக்கணும், அவனுக்காக போர்க்கொடி தூக்கணும் என்று கேட்டு இந்த தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழக இளம் பேச்சாளர் தம்பி மு. ராமமூர்த்தி அவர்கள் கண்டன உரையாற்றுவார். படர்கொடி ஒன்று முன்னேற பற்று பிடி ஒன்று போதுமாக, தண்ணீரில் தத்தளிக்கும் எறும்பு ஒன்று முன்னேற சிறு துரும்பு ஒன்று போதுமாக. நன்றிண்ணா. எனக்கான இந்த வாய்ப்பை அளித்த திமுக கழகத்துக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன்.
நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், திமுகங்கிற ரத்தம். இதுல நான் ஓ பாசிட்டிவா அவர்களே, பி பாசிட்டிவா இவர்களேன்னு சொல்ல நேரம் இல்லை. ஏன்னா சுருக்கமா முடிக்க சொல்லிட்டாங்க, நிறைய சப்ஜெக்ட்டுக்கும் வர சொல்லிட்டாங்க. அதனால மாண்புமிகு உயர் திரு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சி சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய புயல், எனக்கு அடுத்த அண்ணா பேச போறாரு. ஏன்னா மிகப்பெரிய புயல் வீச போகும்போது வாடகை காற்றுனா சற்று ஒதுங்கி தான் ஆகணும். அதனால வழக்கறிஞர், ஊடகத்தில் சிறப்பாக பேசக்கூடியவர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற பேர்லாம் விடுபட்டு இருந்தா மன்னிச்சிருங்க. நமக்கெல்லாம் உடம்பு தான் வேற வேற, உயிர் ஒண்ணுதான் திமுகவை பொறுத்தவரையும். அந்த நான் விஷயத்துக்கு வரேன். முதல்ல இந்தி திணிப்புனா என்ன, இந்தி எதிர்ப்புனா என்ன, ஏன் நம்ம இந்தியை எதிர்க்கிறோம்? சமீபத்தில் நான் ஒரு கவிதை எழுதுனேன். பானிபூரி விற்பவனை பையா என்றேன், அவர் அண்ணா என்று அழைக்க சொன்னார். அவன் தமிழுக்கு தானாய் வந்து விட்டான், நம்மை இந்திக்கு வற்புறுத்தி தள்ளுகிறார்கள். நாங்கள் தமிழ் மொழியை காதலிக்கிறோம், நீங்கள் ஏன் இந்திக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கிறீர்? பேரறிஞர் அண்ணா கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, உங்க தமிழ் என்ன அவ்வளோ பெரிய மொழியா? இந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்திருந்தா கண்டிப்பா தடுமாறி இருப்போம். ஆனா பேரறிஞர் அண்ணா சொல்றாரு, உங்களுடைய இந்தி என்ன அவ்வளோ பெரிய மொழியா? ஆமா, எங்களுடைய இந்தி அவ்வளோ பெரிய மொழிதான். பேரறிஞர் அண்ணா திருப்பி வாதத்தை முன்வைக்கிறாரு, உங்கள் இந்தி எப்பேற்பட்ட மொழி, நீங்க ஏன் இந்தியை தேசிய மொழியாக்கணும்னு சொல்றீங்கன்னு. அதுக்கு அவர் விளக்கம் தராரு, தமிழ்நாட்டிலே இந்தி தான் அதிகமாக பேசப்படுகிறது, அதனாலதான் நாங்க இந்தியை தேசிய மொழியாக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அண்ணா அழகா பதில் சொல்றாரு, நம்முடைய தமிழ்நாட்டுல காக்கைகளும் இருக்கிறது, மயில்களும் இருக்கிறது. நாம் ஒன்றும் காக்கைகளை தேசிய பறவையாக மாற்றிக்கொள்ளவில்லை, மயில்களை தான் தேசிய பறவையாக மாற்றிக்கொள்ளும். அது போலதான் தமிழ் தான் இந்த உலகத்தில் மிகச் சிறந்த மொழி, அதை தான் இங்கு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. சங்கரலிங்கனார் இருந்திருந்தார், தீயாய் பரவும் மும்மொழி கொள்கை எதிர்த்து புயலாய் கிளம்பியிருப்பார். அண்ணா அவர்கள் கலிங்கராணிங்கிற புத்தகத்துல தமிழ் மொழியோட சிறப்பை அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு காதலன் காதலை விட்டு பிரிஞ்சு போறான், இப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போற மாதிரி பொருள் ஈட்டுவதற்காக வெளியே பிரிஞ்சு போறான். அப்படி பிரிஞ்சு போகும்போது காதலிக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது, தன்னுடைய காதலன் வெயில்ல எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அப்ப அவனை காப்பாற்றணும் ஒரு உள்ளுணர்வு வருது. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனமோ ஒரு தொடுதிரை கைபேசியோ எதுவுமே இல்லை. உடனே என்ன பண்றா, தூது விடுறா, மேகத்தை தூது விடுறா, மேகமே என்னுடைய காதலன் இருக்கும் இடம் மிக வறட்சியான இடம், நீ சென்று மழையை அங்கு பொழிவாயாக. அப்ப அந்த வெயில் காலம் மழை எங்கேயுமே இல்லை. அப்ப சொல்றான், ஓ நீ எடுத்த மழையை தானே எடுத்த நீரை தானே மழையா கொடுப்ப, இல்ல கண்ணில் தண்ணி வருது பாரு, என்னுடைய காதலனை பிரிஞ்சு பிரிஞ்சு எனக்கு கண்ணில் தண்ணி வருது பாரு, இந்த கண்ணீரை எடுத்துட்டு போய் அங்க மழையா பொழி. அப்படி நம்முடைய தமிழ் மொழியை அழகா அண்ணா சொல்லியிருப்பார். அப்பேற்பட்ட மொழி நம்முடைய மொழி. இதை விட்டுட்டு இந்தி படிக்கணும், ஏன் இந்தி படிக்கணும்? பானிபுரி விற்கிறதுக்கா இல்ல அடிமை ஆகிறதுக்கா? இந்திய முதல் தரமான வாதம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணாவோட வழியில் கண்டிப்பா நம்மளும் இருக்கணும் என்பதுதான் என்னுடைய முதல் தரமான வாதம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா தொல்காப்பிய பூங்காவில் சொல்லியிருப்பாரு, அதாவது ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போறான். அப்படி திருட போகும்போது அந்த வீட்டுல இருந்து ஆ ஆ இது மாதிரி சத்தம் வருது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த வீட்டுல ஒரு பிரசவ பெண்மணி வலியால துடிச்சிட்டு இருக்கா, இன்னும் சத்தம் அதிகமா வருது, ஆ ஈ ஊனு, ஓ வலி அதிகமா வந்துருச்சாட்டுக்கு. திருடனால அவனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, இங்க இருக்கவங்களுக்கு மாதிரி இல்ல. நான் யாரையும் யாரா சொல்றேன்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அப்போ நினைக்கிறான், இந்த வீட்டுல திருட வேணாம், அப்படியே இந்த இடத்த விட்டு போயிடலான்னு. ஆனா அந்த வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு பெண்மணிக்கு ஒரு பாடம் சொல்லி தந்தார், உயிரெழுத்துக்களை சொல்லி தந்தே இருந்தாரு. அப்ப முத்தமிழ் கலைஞர் அழகா முடிச்சிருப்பாரு, தமிழ் மட்டும் நம்மள வாழ வைக்காது, தமிழ் எழுத்துக்களும் நம்மள வாழ வைக்கும், அப்பேற்பட்ட மொழி நம்முடைய மொழி. அழகா தொல்காப்பிய பூங்கான்ற புத்தகத்துல அழகா முடிச்சிருப்பாரு. அப்பேற்பட்ட மொழியெல்லாம் விட்டு நாங்க ஏன் இந்தியை கத்துக்கணும், எங்களுக்கு ஏன் இந்தி தேவை? இந்தி படிச்ச அறிவு வளருமா? அப்ப இந்தி படிச்சா எல்லாத்துக்குமே அறிவு வந்தா, தமிழ் படிச்ச அறிவு வளரவே வளரா? கீழடியில கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி முற்பட்ட பார்த்தப்ப தமிழோட நாகரிகத்தை பார்த்து எல்லாரும் வியந்து போனாங்க. இது என்ன இவ்வளவு பெரிய நாகரிகமா இருக்கு, கிட்டத்தட்ட சிந்துவெளி சமவெளி முடிய நாகரிகமா இருக்கு, கண்டிப்பா இந்த மொழியை வளர்க்கணும்னு நிறைய பேர் போறாங்க. அப்பேற்பட்ட மொழியெல்லாம் விட்டுட்டு நாங்க ஏன் இந்தி படிக்கணும்? ஒருவன் மீது அதாவது பேராசிரியர், அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை பற்றி விரிவா சொல்லணும்னா நம்ம சீனுசாமி ஐயா பத்தி மிக கண்டிப்பா கூறியே ஆகணும். அதாவது அவர் கொளுத்திக்கிட்டாரு, தன்னை கொளுத்திக்கிட்டாரு. அப்படி கொளுத்திக்கிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்றாரு, என்ன காப்பாத்தாதீங்க, நீங்க காப்பாத்தினாலும் நான் கண்டிப்பா பொழைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, நான் ஏற்கனவே தூக்க மாத்திரை சாப்பிட்டேன், அதனால கண்டிப்பா நான் பொழைக்க மாட்டேன், என்னோட தமிழ் மொழியை காப்பாத்தேன்னு சொல்றாரு. நாங்கள் எம்மொழியும் கத்துப்போம், ஆனால் தமிழை நிகரென ஒத்துப்போம். நீங்களும் கத்துக்கோங்க, எம்மொழியும் கத்துக்கோங்க, ஆனா தமிழுக்கு நிகர் என்பதை ஒத்துக்கோங்க. இப்ப சமீபத்தில் கூட மட்டைப்பந்து வீச்சாளர், அதாவது
சொல்றாரு, நான் வந்து ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டேன் பஞ்சாப் பணியில இருக்கப்ப. அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம், நீங்க இந்திய விருப்பப்பட்டா கத்துக்கோங்க, நாங்க இந்திக்கு எதிரி அல்ல, இந்தி திணிப்புக்கு தான் எதிரி. சரி, அண்ணா சட்டமன்றத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, திராவிட நாடு திராவிடருக்கு. எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. திராவிட நாடு திராவிடருக்குன்னா என்ன, அப்ப எலிகள் நாடு எலிகளுக்கா? அப்ப சார் அண்ணா திருப்பி கேட்கிறாரு பாருங்க, அண்ணாவுடைய மைண்ட் அங்கதான் இருக்கு. சரி, எலிகள் நாடு எலிகளுக்கு அல்லங்க, புலிகளுக்கா? எலிகள் நாடு எலிகளுக்கு இல்லாம புலிகளுக்கா? நான் சொல்றேன், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் என்பதற்காக மற்ற குஜராத்திக்கோ இல்ல வங்கத்தில் இருக்கவங்க நான் கண்டிப்பா எதிரியே கிடையாது. எங்களுக்கு தேவை திராவிடம் தான். திராவிடம் எங்க இருக்குன்னு சில பேர் கேட்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுடைய தேசிய கீதத்திலே இருக்கு. ரவீந்திரநாத் தாகூர் அழகா சொல்லியிருப்பாரு, சிந்து நதி பாயும் மட்டை சிந்துனும், கங்கை நதி பாயும் மட்டை கங்கையினும், தமிழ் தெலுங்கு ஆகிய இந்த நாட்டு எல்லாத்தையும் திராவிட நாடுல அழகா சொல்லியிருப்பாரு. இது உங்களுக்கு இன்னும் பொறுக்கவில்லையா? உங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதத்தில் அழகா சொல்லியிருப்பாரு, வடக்கே ஆரிய நாடு, தெற்கே திராவிட நாடுன்னு. இன்னும் உங்களுக்கு புரியலையா? ஊவே சாமிநாதர் திராவிட கலாநிதி என்ற பட்டம் தான் இருக்கே தவிர வேற எந்த பட்டமும் இல்லை. இன்னும் சில பேர் கேட்பாங்க, திராவிடம் எங்க இருக்குன்னு. அண்ணா வச்சு அழகா உதாரணம் சொல்றேன். அண்ணா வந்து பச்சை பெண்கள் படிச்சுட்டு இருக்காரு. அண்ணா மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த கட்டுரையாளரும் கூட. மிக சிறப்பான கட்டுரை எழுதிட்டு இருக்காரு. அவருடைய ஆசிரியர்கிட்ட போய் காட்டுறாரு. அந்த கட்டுரையில அழகான சுறுச்சுவை, பொருட்சுவை எல்லாமே அதிகமா இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு ஆசிரியர் என்ன பண்ணிருக்கணும், நியாயமா பாராட்டி இருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்கணும். ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஏண்டா டே இத எங்க இருந்து திருண்ண, இத நீ எங்க இருந்து திருண்ண, இந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்திருந்தா கண்டிப்பா நிச்சயமா தடுமாறி இருப்போம், கோபப்பட்டிருப்போம், ஆசிரியரை திட்டி இருப்போம். ஆனா அண்ணா என்ன தெரியுமா பண்ணாரு, ஐயா எங்க இருந்துமே திருடல, இதோ இங்க என்னுடைய இதயத்துல இருந்து திருண்ண, என்னுடைய இதயத்திலிருந்து இந்த கட்டுரை எல்லாம் திருன்னு சொல்றாரு. எல்லாரும் வியந்து போயிட்டாரு, அந்த ஆசிரியர் வியந்து போயிட்டாரு. நீங்களும் சொல்லுங்க, திராவிடம் எங்க இருக்குன்னு கேட்டா எங்களுடைய இதயத்துல இருக்கு. திராவிடம் எங்க இருக்குன்னு கேட்டா தாழ்த்தியே வைத்திருந்தீங்களா அந்த மக்களுக்காக இருக்குன்னு திராவிடம் இருக்குன்னு நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. அண்ணா வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. அதாவது அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவரை கூப்பிடுறாரு. அதாவது வந்து விருந்து வைக்க கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்டுருக்கணும், நியாயமா இருந்தா அவங்களே நேரா அலைபேசியில தொடர்பு கொண்டு கூப்பிட்டுருக்கணும். ஆனா தன்னுடைய கேபினெட் அமைச்சரவை மூலமா கூப்பிடுறாரு. அப்ப தன்னுடைய பிஏ விட்டு சொல்றாரு, நம்ம நாட்டுல கேபினெட் அமைச்சரவை மூலமா தொடர்பு கொண்டு நான் வரேன்னு சொல்லு. சரி, அதுக்கு அடுத்து இந்திரா காந்தி அம்மையோட உதவியாளரே கால் பண்றாங்க, அதை கூப்பிடுறாங்க. திருப்பி சொல்றாரு, அண்ணா நான் இப்ப ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ சொல்லு. அண்ணா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாருன்னு சொல்லு. திருப்பி இந்திரா காந்தி அம்மையாரே சொல்றாரு, நான் இந்திரா காந்தி அம்மையார் பேசுறேன், நீங்க எப்ப சாப்பிட வருவீங்க, இதோ ஷேவ் பண்ணிட்டேன் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. அவரு வந்தா, இதுதான் சுயமரியாதை, இதுதான் திராவிட நாடு, இதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அண்ணா இறந்த பிறகு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, அண்ணா இருந்தவரையும் திராவிட நாடு கேட்டுட்டே இருந்தாரு. இப்ப கலைஞர் ஐயா வந்துட்டாரு, இவர் என்ன கேட்க போறாருன்னு. உடனே கலைஞர் ஐயா பேச போறாரு. பேச போயிட்டு, அண்ணாவின் வழியில் தான் நாங்களும், அவரின் உடன்பிறப்புகள் தான் நாங்களும், எங்களுக்கு தேவையானது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நாங்கள் என்றும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அண்ணாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ணா ஒரு மிகச்சிறந்த பொறுமைசாலியும் கூட. அது அண்ணாவுடைய நாடகம் எல்லாத்தில இடத்தையும் பேசினுச்சு. அது பண்ணையார் நாடகம். அண்ணாவுடைய மூட நம்பிக்கை கருத்துக்கிட்ட அவருடைய பண்ணையார் மிக சிறந்த அளவுல பேசிட்டே இருந்துச்சு. அண்ணா வந்து நாடகத்தில் ஒரு கதாபாத்திரமாவும் இருப்பாரு. அப்படி கதாபாத்திரமா இருக்கிறப்ப அண்ணா வந்து ஒரு பண்ணையார் என்ன பண்ண உட்கார்ந்து இருக்காரு. அவனுக்கு அந்த வீட்டுல வேலை செய்வாங்க தொழிலாளி வந்து கேட்கிறாரு, ஐயா நான் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறேன். அப்ப வந்து அண்ணா சொல்றாரு, ஏன் கோயிலுக்கு போறேன், நான் வந்து இந்த நடராஜரை பார்க்க போறேன். ஓ அப்படியா, அவருக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அப்படி ஒன்னும் சிறப்பு இல்லையா, ரொம்ப வருஷம் ஒத்த காலையில நின்றுட்டு இருக்காரு. ஓ ஒத்த காலையில நின்றுட்டு இருக்காரா, உன் கடவுள் ரொம்ப வருஷம் ஒத்த காலையில நின்றுட்டு இருக்காருல்ல, நீ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒத்த காலையில நின்ன. அவரு நிக்க, அவனுக்கு கால் வலிக்குது. ஏன் அவனுடைய கடவுள் ரொம்ப வருஷம் ஒத்த காலையில நின்றா, நீ ஏன் நிக்க மாட்டேற? எப்படியா நிப்பாரு, அது கல்லுங்கயா. அதான் நானும் சொல்றேன், கடவுள் கல்லுயா. அண்ணாவுடைய நாடகம் பகுத்தறிவை பேசுனுச்சு. சரி, அண்ணாவை பத்தி தான் பேசிடுவாங்க, என் கலைஞரை பத்தி பேச முடியாதா? சட்டமன்றத்தை திரு ஹண்ட் அவர் சொல்றாரு, அதாவது உங்கள் அரசு 3ஆம் தரமான அரசு. எல்லாரும் பதறி போயிட்டாங்க, எல்லாரும் வந்து அவரை ஆத்திரப்படுறாங்க. ஆனா கலைஞரை ரொம்ப பொறுமையா பேசுறாரு. எங்கள் அரசு 3ஆம் தரமான அரசு அல்ல, 4ஆம் தரமான அரசு. இன்னும் கோபம் வருது எல்லாத்துக்கும். 4ஆம் தரமான அரசு, ஆமாம். பிராமணர், வைசிரியர், சத்திரர், சூத்திரர் என்று நீங்கள் யாரை அடிமைப்படுத்தியே வைத்தீர்களோ அவர்களுக்கான அரசு. நம்ம எல்லாரும் மாமனுங்கிற திரைப்படத்தை பார்த்திருப்போம். அந்த திரைப்படத்துல உதயநிதி என்ன நினைச்சிருப்பாரு, அந்த திரைப்படத்தின் திருப்பு காட்சியில் ஒரு அழகான ஒரு காட்சி வரும். அதாவது உதயநிதி என்ன குளிக்க போவாங்க, அப்ப கல் எடுத்து அடிப்பாங்க. கலைஞர் ஐயா செஞ்சது என்ன தெரியுமா,
எந்த கிணத்துல குளிச்சதுக்கு எங்களை கல் எடுத்து அடிச்சிங்களோ, எந்த கிணத்துல குளிச்சதுக்கு எங்களை வந்து விரட்டி அடிச்சிங்களோ, அதே கிணத்துல குளிச்சுட்டு வந்து அதே கிணத்துல தண்ணி மொண்டு வந்து உனக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு போய் பூஜை செய், அனைவருக்கும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்ல, இதான் கலைஞரின் மிகச்சிறந்த சாதனை. கவிஞர் வாலி ஐயா தெரியும், கவிஞர் வாலி ஐயா தெரியும். சாதிக்கும் சாதிக்கும் சண்டை, சாதிக்கும் ஆற்றல் எந்த சாதிக்கும் உண்டு, அது இந்த சாதிக்குத்தான் என்ன சாதிப்பது நியாயமா? அதே கவிஞர் வாலி ஐயா இப்படி எழுதுறாரு. அதாவது கலைஞர் ஐயா சமத்துவபுரத்தை கண்டபடி இப்படி எழுதுறாரு. ஐயா, சாதிக்கும் சாதிக்கும் சண்டை வராமல் சாதிக்கிறது நீ கட்டிய சமத்துவபுரம். இங்குதான் இருக்கு கலைஞருடைய சாதனை. பெரியார பத்தி பேசலாமா? திருப்புகழை பாடும்போது வாய் மணக்குமா மணக்காதான் எனக்கு தெரியாது, ஆனால் பெரியாரை பற்றி பாடும்போதெல்லாம் எங்கள் வாழ்க்கை மணக்கும். இவர் சாதி பேயை ஓட்ட வந்த சாமியார், சாமி பேயை ஓட்ட வந்த பெரியார். தான் வீழாது இருக்க கைத்தடியை தாங்கியவர்களுக்கு மத்தியில் தன் சமுதாயம் வீழாமல் இருக்க கைத்தடியை தூக்கியவர். நண்பன் ஒருவிடம் கேட்டேன், பெரியாரை பற்றி கவிதை எழுத சொன்னான். அவன் எழுதும்போது சொன்னான், பிள்ளையார் சொல்லி போட்டு எழுது என்று. நான் சொன்னேன், பெரியாரை பற்றி கவிதை எழுத பிள்ளையார் சொல்லி போடக்கூடாது, பிள்ளையார் சிலையை தான் தள்ளி வைத்து விட்டு எழுத வேண்டும் என்று. இங்குதான் இருக்கார் பெரியார். வெளியே நிற்க சொன்னீர். பெரியாரின் மாணவர் நான் கேட்பது, வெளியே நிற்க சொன்னீர், எங்களை தரிசிக்கும் வாய்ப்பை தெய்வம் இழந்தது. கழகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் மத்தியிலே ஆரம்பத்திலே கூறினேன், எனக்கு அப்புறம் மிகப்பெரிய புயல் வீச போகிறது, வாடை காற்றாகி நான் ஒதுங்கிதான் ஆக வேண்டும், ஆனால் ஒதுங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் வி ஜெகதீசன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். தமிழ்நாட்டை வழிநடத்தும் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களே, அவரோடு தொடர்ந்து பயணிக்கும் துணை முதல்வர் உதயநிதி அண்ணா அவர்களே, நம்மளையெல்லாம் வழிநடத்தும் கழக துணை பொதுச் செயலாளர் மேலாண் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்களே, நமது போக்குவரத்துறை அமைச்சர் குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே, இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள பெரம்பலூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஆதவன் ஹரிபாஸ்கர் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தம்பி டி.ஆர். சிவசங்கர் அவர்களே, வா சுப்பிரமணியன் அவர்களே, கவிஞர் அப்துல் கரீம் அவர்களே, ரா அருண் அவர்களே, நமது வழக்கறிஞர் தலைமை கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, தம்பி ராமமூர்த்தி அவர்களே, குன்னம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் ஏ.கே. அருண் அவர்களே, மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை செயலாளர் துரைசாமி அவர்களே, முன்னாள் மாவட்ட கழக ஊராட்சி குழு தலைவர் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் டி.சி. பாஸ்கர் அவர்களே, மாவட்ட கழக துணை சன் சம்பத் அவர்களே, ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மூத்த ஒன்றிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நல்லத்தம்பி ஒன்றிய செயலாளர் நல்லத்தம்பி அவர்களே, மதியலன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஜெகதீஸ்வரன் அவர்களே, அண்ணன் செந்துரை செல்வராஜ் அவர்களே, எழில்மாறன் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அழகு நீலமேகலே பட்டுச்செல்வி ராஜேந்திரன் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, ஏனைய உள்ளாட்சி பிரதிநிதிகளே, அத்தனை பேருக்கு வேண்டிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடை என்னோட மேடை அல்ல, 2 நிமிடம் 2 வார்த்தை 2 நிமிடம் முடித்துக் கொள்கிறேன். தமிழன் பிரசன்னா 1 hour பேசுவார், அவருடைய மேடை. இந்த மேடை வந்து ஏற்கனவே வந்தவங்கலாம் பேசியிருக்கணும், லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:30. எதற்காக அந்த கூட்டம்? நம்மளை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. ஏன் வஞ்சிக்கிறது? அவர்களிடையே அதிகாரம் இருக்கிறது. நாம் தமிழகம் எல்லாத்திலும் முதல் மாநிலம், தமிழ்நாடு எல்லாத்திலும் முதன்மையாக இருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதுவும் சொல்லப்போனால் நம்மளுடைய வரிப்பணத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்கி வைத்து கொண்டு அதை கொடுக்க மறுக்கிறார்கள். அதற்கு தான் நம்மளுடைய தலைவரிடம்
ஒரு மேடையிலே பேசியார். 10,000 கோடி கொடுத்தாலும் நான் உங்களிடம் அடிபணிய மாட்டேன்னு சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல் தொகுதி சீரமைப்பு நம்ம 40 எம்பி பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 எம்பி, தமிழகத்துக்கு 40 எம்பி இருக்கும். இந்த 40 எம்பியை குறைக்க வேண்டும். என்ன சொல்லட்டுமா, தமிழ்நாட்டில் நம்ம தான் வளமாக இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமாநிலம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பின்தங்கி இருக்கும். ஒரு ஊருக்கு 10 பேர் தான் பணக்காரப்பா, மீதி எல்லாம் ரொம்ப அடிமையாக வைத்திருக்காங்க. கல்வி அறிவு கிடையாது. நாம் எல்லாம் கல்வி அறிவு, பெண்களுக்கு சம உரிமை, இதையெல்லாம் தமிழகத்தெல்லாம் நடக்கிறது. இதை பார்த்து கொண்டு அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதனால் நம்ம வஞ்சிக்க நினைக்கிறார்கள். அதற்கு நம்ம தலைவர் இடம் தர மாட்டார், நாமளும் இடம் தர மாட்டோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அந்த ஆந்திராக்காரனும் பீகாரக்காரனும் ஓட்டு ஒழுங்காக போட்டிருந்தவங்களுக்கு கூட்டம் இல்லாமல் நம்ம தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று கழகத் தலைவர் அப்போவே சொன்னார். அதையெல்லாம் நிறைவேற்றிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு 96க்கு பிறகு 96க்கு அப்புறம் எப்படி பெரம்பலூர் மாவட்டம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மாண்புமிகு மேலாண் அமைச்சர் அண்ணன் ராசா வந்ததுக்கப்புறம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட்டிலே அவருக்கு அண்ணன் ராசா அவர்கள் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். அவர் என்ன ஹிந்தி படித்தாரா? அண்ணன் கேட்குற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் பறந்து கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இங்கே போக்குவரத்துறை அமைச்சர் சிறப்பாக பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வருங்காலத்தில் அது அன்னைக்கு அமைச்சர் ராஜான சொல்லிட்டே போயிட்டார். அந்த ஒரு நிகழ்ச்சியில் இங்கே குன்னத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் என்ன சாசி தான் நிற்க போகிறார், அவரை அதிக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ராஜா அண்ணனே சொல்லிவிட்டார். அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை 2026 தேர்தலில் நீங்கள் எல்லாம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து அமைச்சரின் மூலமாக தலைவரிடம் இந்த காணிக்கையை ஒப்படைக்குமா உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளவும். உறுதிமொழி. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. தலைமை கழக செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர், தலைமை கழக பேச்சாளர், மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் பிரசன்னா அவர்கள் தற்பொழுது கண்டனை உரையாற்றுவார். வேப்பூர் வடக்கு ஒன்றிய தொழிலாளர் சார்பாக அண்ணனுக்கு பொன்னாடை போத்துறோம். தமிழ் என்ன பிரச்சனை, தமிழை மட்டும்தான் பேசுவார். நன்றி, வணக்கம். எல்லாம் உட்கார்ந்துருங்க. முன்னாடி உட்கார்ந்து. பெரம்பலூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றில் இழைக்கப்படுகிற அநீதியை எதிர்த்து நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி இருக்கிற பெரம்பலூர் மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர், பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஆதவன் என்கிற ஹரிபாஸ்கர் அவர்களே,
தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர், பாசத்திற்கு மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் TR சிவசங்கர் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, அப்துல் கரீம் அவர்களே, இரா அருண் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி பார்வையாளர் AK அருண் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற மேன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில ஆதிதிராவிட நலக்குழு துணை செயலாளர் அண்ணன் துரைசாமி அவர்களே, மேன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் பெரியவருமான அண்ணன் குன்னம் சி ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற மாவட்ட கழக துணை செயலாளர் பாஸ்கர் அவர்களே, மற்றொரு துணை செயலாளர் சம்பத் அவர்களே, பெரியவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மதியழகன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, செந்துரை செல்வராஜ், எழில்மாறன் உள்ளிட்ட நண்பர்களே, இளைஞரணியினுடைய அமைப்பாளர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற துணை அமைப்பாளர் பிரபாகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் சுருக்கமாக உரையாற்றி இயக்கத்தால் கண்டெடுக்கப்பட்ட இளம் பேச்சாளர் தம்பி ராமமூர்த்தி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்பதற்கு 100% எத்தனித்தாலும் பணியின் நிமித்தமாக நிதிநிலை அறிக்கையின் காரணமாக சட்டமன்றத்தில் இன்றைக்கு அமர்ந்து மாலை நடக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற காரணத்தினால் நிகழ்விலே பங்கேற்காமல் உடல் முழுக்க அங்கிருந்தாலும் உள்ள முழுக்க இங்கே இருக்கிறது என்கிற நிலையில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாண்பிற்கு மரியாதைக்கும் உரிய போக்குவரத்து துறை அமைச்சருமான என் அருமை சகோதரர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு நான் வருகிறேன் என்று தெரிந்த நொடியிலிருந்து காலையிலிருந்து மேடை வருகிற வரையில் மதிய உணவிற்கு ஏன் வரவில்லை, ஏன் அலுவலகத்தில் வந்து தங்கவில்லை, இரவு உண்டுவிட்டுத்தான் போக வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு என்னை அரவணைக்கிற என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய என் அரசியல் ஆசான் அண்ணன் ராசா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். பேசலாமா பேசலாமா? மணி 8:45. இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற இந்த கூட்டம் என்பது மத்திய சர்க்காருக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக நடைபெறுகிற பொதுக்கூட்டம். தொடர்ச்சியாக தலைவர் பிறந்தநாள் கூட்டம், அதை கடந்து தலைமை கழகத்தால் நடத்தப்படுகிற கண்டன கூட்டம், இளைஞரணியின் சார்பாக நடைபெறுகிற கண்டன கூட்டம் என்று இதை ஆஃப் பண்ணுப்பா தம்பி, இதை ஆஃப் பண்ணுப்பா. தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் பேசுகிற கூட்டம் 22வது கூட்டம். இந்த மே மாதம் 5ஆம் தேதி வரையில் கூட்டங்களுக்கு தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தொண்டை கடினமாக வலிக்கிறது. தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதால் தொண்டையில் புண் வந்திருக்கிறது. மருத்துவர் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் 2-3 நாட்களுக்கு கூட்டத்தை தள்ளி வைத்து விட்டு ஓய்வெடுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், கலைஞர் தஞ்சாவூரிலே பேசுகிற போது சொன்னார், தம்பி அது வேணாயா, கலைஞர் பேசுகிற போது சொன்னார், எனக்கு தொண்டை வலி, ஆனால் மக்கள் தொண்டுதான் முக்கியமே தவிர என் தொண்டை வலி முக்கியம் அல்ல என்று கலைஞர் சொன்னார். அந்த பதிலைத்தான் அவருக்கும் சொன்னேன். எங்கள் உயிரே போனாலும் இந்த இயக்கம் கொண்டிருக்கிற கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் எங்கள் பணியே தவிர எங்கள் தொண்டை வலி முக்கியம் அல்ல என்கிற அடிப்படையில் நான் இந்த மேடையில் இருக்கிறேன். ஒரு அறிவுசார் மேடை. நீண்ட நாட்களுக்கு பிறகு அழைத்து வரப்பட்ட கூட்டம் இல்லாமல்
தானாய் வந்த இளம் தலைமுறை பட்டாளம் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். பார்க்கிற போது நீங்கள் புதியவராக இருக்கலாம், அல்லது என்னை யாரென்று தெரியாதவராக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்கிற தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் காதுகளை எனக்கு 20 நிமிடம் கடன் கொடுங்கள். உங்கள் தொலைபேசிகளை உள்ளே வையுங்கள். நீங்கள் அங்கே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிற அந்த தம்பிகளுக்கும் சொல்லுகிறேன், அந்த சிவப்பு சட்டை போட்ட தம்பியையும் சொல்லுகிறேன், சிவப்பு சட்டைக்கு பக்கத்தில் போட்டிருக்கிற பர்பிள் கலர் சட்டையும் சொல்லுகிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் காதிலே வாங்க மாட்டேன் என்று இன்ஸ்டா பார்த்து கொண்டிருக்கிற தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், 20 நிமிடம் உங்கள் காதுகளை என்னிடத்திலே கடன் கொடுங்கள். நீங்கள் போகிற போது எவன் ஒருவன் வரலாற்றை மறக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ, அவன் எளிதில் அடிமையாக்கப்படுவான். அவன் எளிதில் அடிமையாக்கப்படுவான். இந்த கூட்டத்தை நடத்த சொல்லி நம் இயக்கத்தின் எதிர்காலம் நம்முடைய இனமான சின்னவர் அவர்கள், மாண்பிற்குரிய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்னை இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் சொன்ன சில செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்துடுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். நண்பர்களே, நாம் இங்கே கூடியிருப்பதற்கான நோக்கம் என்ன தெரியுமா? பாராளுமன்றத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் என்கிற ஒருவர் இருக்கிறார். அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டவர்கள் நாகரிகமற்றவர்கள். அந்த நாகரிகமற்றவர்கள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தம்பிமார்களே? என்ன தெரியுமா? உன்னை பார்த்து ஒருத்தர் சொல்றான், you are uncivilized, you are undemocratic என்று சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறார்? உனக்கு செருப்பு போட தெரியாது, நீ வேட்டி கட்ட தெரியாது, சட்டை போட்டவன் கிடையாது, நீ எல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, சாப்பாடு திங்க தெரியாது, ஒழுங்கா எந்த கையில சாப்பிடணும்னு தெரியாது. இதெல்லாம் நாகரிகமற்ற தன்மை. தமிழனை பார்த்து, தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து, தான் உட்காருகிற நாற்காலிக்கு அடியில் வாயில் பான்பராக்கை போட்டு மென்று துப்புகிற பான்பராக் வாயர்களின் கும்பல்கள் சொல்லுகிறது, தமிழனை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று. உங்களுக்கு கோபம் வர வேண்டாமா? உங்களுக்கு கோபம் வர வேண்டாமா? அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த கூட்டம். தமிழன் யார்? தமிழன் யார்? நம்முடைய அண்ணன் துரைசாமி அவர்கள் பேசுகிற போது சொன்னாரே, பக்கத்திலே தான் கீழப்பலூர். கீழப்பலூர் சின்னசாமியை உங்களுக்கு தெரியுமா தம்பிமார்களே? தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வயதுதான் கீழப்பலூர் சின்னசாமிக்கும். இந்தி எதிர்ப்பு கண்ணன்று கொண்டிருக்கிறது. இந்தி எதிர்ப்பை ஆட்சியாளர்கள் கட்டாயம் என்கிறார்கள். அந்த கட்டாயம் இந்திய எதிர்ப்பு என்று வருகிற போது பக்குவச்சலத்திலும் ராஜாதியிடத்தினுடைய கால்களில் விழுந்து கதறினான். இங்கிருந்து போன கீழப்பலூரில் இருந்து போன சின்னசாமி சென்னை கோட்டை கொத்தளத்தில் கால்களில் விழுந்து கதறுகிறான், இந்தியை திணிக்காதீர்கள், தமிழ் மொழி தேவை என்று கதறுகிறான். அவன் எட்டி உதைக்கப்படுகிறான். ஆரிய பார்ப்பன கூட்டம் அவனை காலால் எட்டி உதைத்தது. உதைத்த கூட்டத்தை பார்த்துவிட்டு வருத்தத்தோடு ரயில் நிலையத்தில் ஏறி திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தான். திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தான். அவனுடைய 2 வயது குழந்தை பெயர் திராவிட செல்வி. அந்த திராவிட செல்வியை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து விட்டு நான் விடைபெறுகிறேன். என் தாய் தமிழை அழிப்பதற்கு இந்தி பேய் வருகிறது. அந்த இந்தி பேயை எதிர்த்து என் உயிரை ஆகுதியாக தரப்போகிறேன் என்று தன் மொழிக்காக தன் இன்னுயிரை திருச்சி ரயில் நிலையத்தில் தன் உடம்பு முழுக்க மண்ணெண்ணெயை ஊற்றி யாரேனும் வந்து காப்பாற்றி விடக் கூடாது என்பதற்காக தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பை பத்த வைத்து தன் உடல் எரிகிறது, குருதி வெடிக்கிறது, எலும்பு உடைகிறது, அவன் இதயம் கருகி சுக்குநூறாய் போய் கொண்டிருக்கிறது. அவன் சாம்பலாகுகிற கடைசி பிடி சாம்பல் வரை அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று மரணித்து போன கீழப்பலூர் சின்னசாமி பிறந்த ஊரில் நான் பேசுகிறேன். கீழப்பலூர் சின்னசாமி பிறந்த மண்ணில் நான் பேசுகிறேன். இந்த வரலாறு நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நம்மை இந்தி கற்க சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள்? எதற்கு சொல்லுகிறார்கள்? நான் விவாதங்களில் அவர்களோடு கேள்வி கேட்பேன். ஏன் நாங்கள் இந்தி படிக்க வேண்டும்? அவர்கள் சொன்ன பதிலை
நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நானும் ஒத்துக்கொள்கிறேன் இந்தி படிக்கலாம் என்று. இந்தி படிக்க வேண்டும். ஏன்? இந்தி படித்தால் குன்னத்திலே பஸ் ஸ்டாண்டில் பானிபூரி விற்கிறவன் யார்? பஸ் ஸ்டாண்டில் குன்னம் பேருந்து நிலையத்தில் பானிபூரி விற்கிறவன் யார்? பதில் பதில் இந்திக்காரன். ஏண்டா இந்தி படிக்கணும்னு டிவியில கேட்டா பதில் சொல்றான். பானிபூரி வாங்கி நீங்கள் சாப்பிடுகிற போது கொஞ்சம் பானி எக்ஸ்ட்ரா கேட்பதற்கு இந்தி படியுங்கள். வேற எதுக்கு இந்தி படிக்கணும்? நீங்க தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க போறீங்க, அங்க சப்பாத்திக்கு சப்ஜி கேட்கணும்னா, சாம்பார் அதிகம் கேட்கணும்னா அதுக்கு இந்தி படிங்க. சரி, வேற யாரேனும் இந்தி தெரிந்தவர்கள் உங்கள் பெண்களை கற்பழிக்க வந்து வேறு ஏனும் பாலியல் சிலிண்டரில் ஏற்பட்டால் அவர்களை இந்தியில் திட்டுவதற்கு இந்தி படியுங்கள் அப்படிங்கிறான். நான் கேட்டேன், நான் தொலைக்காட்சியில் கேட்டேன், நாங்க ஏன் நைட்ல சுடுகாட்டுக்கு போனோம்? நாங்க ஏன் நைட்ல சுடுகாட்டுக்கு போனோம்? நான் உங்களிடத்துல இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். பானிபூரிக்கும் சாம்பார் கேட்பதற்கும் அல்லது யாரேனும் வந்தால் இந்தியில் திட்டுவதற்கும் தான் ஒரு மொழி என்றால் அதனுடைய தகுதி என்னவென்று பாருங்க. அதனுடைய தகுதி என்னவென்று பாருங்க. ஆனால் நம் மொழியினுடைய பெருமை என்ன? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இங்கே உட்கார்ந்திருக்கிற தமிழ் குடி. நாம் தான் இந்த உலகத்தின் மூத்த பாரம்பரியம், நாகரிகம், கலாச்சாரம், பண்பாட்டில் சிறந்தவர்கள். ஆனால் நம்மை பார்த்து வடநாட்டவன் சொல்லுகிறான் உனக்கு நாகரிகம் இல்லை என்று. நாகரிகம் இல்லை என்று. ஏன் நாகரிகம் இல்லை? எதற்கு சொன்னான் என்றால், நம் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய தொகையான 2158 கோடி ரூபாய் பணம் வரவில்லை. அந்த பணத்தை கொடுங்கள் என்று நாம் கேட்டோம் ஒன்றிய அரசிடத்தில். அந்த பணம் எங்கள் வரி பணம், எங்கள் பிள்ளைகள் படிப்பு பணம், எங்கள் பச்சிளம் குழந்தைகள் படிப்பதற்கான பணத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறீர்கள். ஆகவே அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது ஒடிசாவில் இருந்து வந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், தர முடியாது. ஏன் தர முடியாது? நாங்கள் மோடியின் அப்பன் வீட்டு பணத்தை கேட்கவில்லை. குன்னத்திலே இருக்கிற நீங்கள் செலுத்திய வரி பணத்தில் தான் அந்த பணத்தை கேட்கிறோமே தவிர மோடியின் அப்பன் வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கவில்லை. அப்படி கேட்காத போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தில் இருந்து வர வேண்டிய பணத்தை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்ற போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவோம். நமக்கு நிதி கொடுக்க வேண்டிய ஆவணம் இதுதான். சமகரக சிக்ஷா அபியான் 2 அரசு செயலர்கள் கையெழுத்து போட்ட கோப்பு இது. இதை ஏன் உங்களிடத்தில் காட்டுகிறோம் என்றால், நாம் நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம், நாம் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கிறோம். நாம் ஏன் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால், இந்தி என்பது நம்மை அழிப்பதற்கு வந்ததே தவிர அதில் படிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறது அல்லவா, இந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டாயம் ஒன்றிய அரசு நமக்கு 2158 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். கடந்த வருடம் 2024 19 ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த கையெழுத்தானது. அதன்படி பக்கம் 9 இவ்வளவு தொகை இந்த மாதத்தில் கொடுக்க வேண்டும் என்பது சட்டம், கட்டாயம். ஆனால் இந்த பணத்தை தர மறுக்கிறார்கள். ஏன் தர மறுக்கிறார்கள் என்றால், நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை, ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை. சரி, இப்ப இதை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இதை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் பிரச்சனையை சொல்றேன். தம்பி, சிவப்பு கலர் சட்டை ஏந்திரியா, அந்த பையன்ட்ட ஒரு மைக் கொடுங்க சீக்கிரம். கார்ட்லெஸ் மைக் இருக்கா? தம்பி, நீ என்ன படிக்கிற? என்ன யாராவது என்ன படிக்கிற? 12th படிக்கிற தம்பி, 12th படிக்கிறாப்ல. 1ஆவதுல இருந்து மைக் கொடுங்க. இது ஏன்னா இது புரிய வேண்டிய விடயம். உங்களை ஒன்றிய சர்க்கார் எப்படி கொடுமைப்படுத்துதுங்கிறத அந்த பையனை வச்சு நான் புரிய வச்சிருவேன். தம்பி, உங்க பேரு? கமலேஷ் சார். கமலேஷ். பேர் எந்த ஊர் தம்பி? ஆதனூர் சார். ஆதனூர். என்ன படிச்சிருக்கீங்க? 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். 12வது.
நீங்க 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் உங்களை ஏதாவது ஃபெயில் போட்டாங்களா? இல்லை சார். தொடர்ச்சியா படிச்சீங்களா? படிச்சிருக்கேன் சார். பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்களா? பொது தேர்வு நீங்க 3ஆவதுக்கு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்களா? இல்லை சார். 5ஆவதுக்கு வச்சாங்களா? இல்லை சார். 8ஆவதுக்கு வச்சாங்களா? இல்லை சார். நீ 8ஆவது படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன்னா நீ வந்து மண்பாண்டம் செய்ய போகணும், தச்சு வேலை செய்ய போகணும், குலத்தொழிலுக்கு போகணும், செருப்பு தைக்க போகணும்னு உனக்கு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார். 8ஆவது படிச்சியா? எஸ் சார். ஸ்கூலுக்கு போனியா? போனேன் சார். நோட்டு புக்கு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். சத்துணவு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். செருப்பு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். பேக் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். 11th 12th படிக்கிற வரைக்கும் நீ எல்லாம் கேட்டாலும் பள்ளியில இலவசமா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். உன் பேருக்கு பின்னாடி உன்னுடைய படிப்பை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க சார். இதை நிப்பாட்டுன்னு சொல்றதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. உட்கார் தம்பி. நன்றி. ஒண்ணு இல்லைங்க, நான் ஆவணத்துல இருந்து படிக்கிறேன். நான் படிக்க போறது மத்திய அரசு ஆவணம். இப்ப கமலேஷ் சொன்னா நான் வந்து 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நான் அது எந்த பள்ளியாக இருந்தாலும் தொடர்ச்சியா எல்லாரும் பாஸ். ஏன் அப்படின்னா நீங்க இது கிராமம், இது நம்ம கிராமம். நம்ம வீட்டுல ஒரு பையன் 8ஆவது ஃபெயில் ஆயிட்டான்னா என்ன பண்ணுவோம்? சரி இந்த ஒரு வருஷம் எழுது பாப்போம் அப்படிம்போம். 2ஆவது தடவையும் அவன் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? ஏய் 2 மாடு இருக்கு மேய்டா, இந்த ஆட்டை போய் பாரு சொல்லுவோமா இல்லையா? ஆனா இப்ப இவன் என்ன சொல்றான்? இதுதாங்க புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கையில தொடர்ச்சியா அவன் சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆவதுக்கு பொது தேர்வு. 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு பொது தேர்வு. எத்தனாவது? 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு வயசு என்ன இருக்கும்? அதுக்கு சாப்பிட தெரியுமா சொந்தமா? அதுக்கு கக்கா வந்தா கூட அம்மா கக்கா வந்துருச்சுன்னு சொல்ல தெரியாது. அந்த பிள்ளைக்கு இந்தியா முழுக்க பொது தேர்வு நடத்துவானா? பொது தேர்வை நடத்தி 2 முறை தான் பொது தேர்வு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை படிக்க முடியாது. அதுக்கு மேல அந்த பிள்ளை படிக்க முடியாது. சரி வேற என்னங்க செய்யும் அப்படின்னா அவன் சொல்றான், இதோ பாருங்க, படிக்கிற புள்ள படிக்கட்டும், படிச்சு முடிக்கிறப்ப 3ஆவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை எந்த வேலைக்கு போகணும்னா, 3ஆவது படிக்கிற புள்ள ஃபெயில் ஆயிருச்சு குன்னத்துல, அந்த பிள்ளை என்ன பண்ணும்னா பானை வளைதல், பானை செய்யறதுக்கு, மர வேலை, தச்சு வேலை, தோட்டத்தில் எப்படி வேலை செய்வது, மின் வேலை, இது யாருக்கு சொல்லி கொடுப்பானா? 3ஆவது படிச்சு ஃபெயில் ஆன பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை படிக்க முடியாது. அப்ப நாம பிள்ளை கமலேஷ் எனக்கு யாருன்னு தெரியாது. அவனை கேட்டேன், சார் நான் 12th படிச்சிருக்கேங்கிறான். அவன் வயசுக்கு 12th படிச்சிருக்கான். அப்ப அவன் கல்வி அறிவை கொடுத்தது இந்த திராவிட பூமியும் இந்த திராவிட ஆட்சியும் தான். ஆனா இந்த காவி கும்பல் என்ன சொல்லுது? நாம பிள்ளைய படிக்க விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு 3ஆவதுக்கு பொது தேர்வு, 3ஆவதுக்கு பொது தேர்வு, 5ஆவதுக்கு பொது தேர்வு, 8ஆவதுக்கு பொது தேர்வு, 10ஆவதுக்கு பொது தேர்வு, 12 வரைக்கும் பொது தேர்வு வச்சு நாம பிள்ளைங்களை ஃபில்டர் பண்ணி 8ஆவதுல பாஸ் பண்ணாதவன நேரடியா குலத்தொழிலுக்கு அனுப்புறான். என்ன மாதிரி குலத்தொழில்னா நீங்க வருத்தப்படுவீங்க. அவன் தந்தை செய்கிற தொழில். அவங்க அப்பா செருப்பு தைச்சார்னா செருப்பு தைக்கிறதுக்கு அனுப்புறான். அவங்க அப்பா பறை அடிச்சாருன்னா அது இசைக்கலைன்னு அதுக்கு அனுப்புறோம். அதே போல அவங்க அப்பா மரவேலை செஞ்சாருன்னா மரவேலை செய்யறதுக்கு அனுப்புறோம். அவங்க அப்பா தோட்ட தொழிலாளினா தோட்ட வேலைக்கு அனுப்புறோம். அவங்க அப்பா கூலி வேலை பார்த்தாருன்னா அந்த வேலையை திறம்பட செய்வதற்கு அனுப்புறோம்னு புதிய கல்விக் கொள்கை சொல்றான். இதை ஏத்துக்கலாமா? பதில் சொல்லுங்க. கையை தூக்கி பதில் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. பாட்டியம்மா அக்காமாரெல்லாம் கையை கீழே ஓட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நல்லா பதில் சொல்லுங்க பாப்பா. இது உங்க பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது. எடுத்துக்கலாமா? அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றான்? இத பண்ணிரணும். அத மாதிரி இப்ப நம்ம ஊர்ல இது என்ன குன்னம். குன்னத்துல பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கா? ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கா? அதே மாதிரி ITI
காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி எல்லாம் இருக்கா? இருக்குல்ல. இப்ப அவன் என்ன சொல்றான்? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி பள்ளி எல்லாம் மூடு. இதுல இருக்கு பெண்கள் படிக்கிற ஸ்கூலை எல்லாம் மூடு. ஏன்னா அவங்க ஒன்னா படிக்கிறதுக்கு ஆணும் பெண்ணும் ஒன்னா படிக்கட்டும். நாம பிள்ளைகளை பிரிக்கிறதுக்கு பள்ளி ஆரம்பிக்கல. பெண் பிள்ளைகளுக்கு பெண்கள் கல்வி அறிவு பெறணும்னு தனியா கலைஞர் 5 கிலோமீட்டருக்குள்ளார பெண்கள் அதிகமாக இருந்தால் பெண்கள் மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளியை கொண்டு வந்தது கலைஞர். அதை இப்ப மூடுங்கிறான். 3வதுக்கு பொது தேர்வு, 3வதுக்கு பொது தேர்வு, 5வது இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான் 3வது படிக்கிற பிள்ளை ஹிந்தி படிக்கணும். என்ன படிக்கணும்? அவன் சொல்றான். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம எதை இந்திய எதிர்க்கல, நாம இந்திய எதிர்க்கல. ஆனால் ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால் நம் பிள்ளைகள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்காக்கா? சத்தமா இருக்கா? ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. உங்க வீட்டுல கேஸ் ஸ்டவ் இருக்கா? கேஸ் ஸ்டவ் கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. கேஸ் ஸ்டவ் கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. கேஸ் சிலிண்டர் இருக்கா? அதை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. அதை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. உங்க வீட்டுல டிவி இருக்கா? இருக்கா இல்லையா? டிவியை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. ஏன்னா டிவி கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. ஏசி கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. ஃபேன் கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. நீங்க எல்லாரும் கையில செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, செல்போனை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ் தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ் தான். தம்பி ப்ளூ ஷர்ட், கெட் அப். தம்பி ஏந்திரிங்க. ப்ளூ ஷர்ட் உங்களை தான் சொல்றேன். இல்ல ப்ளூ ஷர்ட் அதுக்கு பக்கத்துல அவர் தான். ஏந்திரிங்க. இதான் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன். ஏந்திரிங்க. கெட் அப். தம்பி ஏந்திரிங்க. வெக்கப்படாதீங்க. என்ன பொம்பளை புள்ள மாதிரி வைக்க போறேன். ஏந்திரியா. தம்பி வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? சத்தமா வாட் இஸ் யுவர் நேம்? பதில் சொல்லுப்பா. சொல்லு. தனுஷ். வேர் ஆர் யூ ஃப்ரம்? கண்டமனூர். நான் அவன்கிட்ட 2 கேள்வி கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? தனுஷ். வேர் ஆர் யூ ஃப்ரம்? கண்டமனூர். கல்லம்புதூர். 2 கேள்வி கேட்டான். அவன் இங்கிலீஷ்ல பதில் சொல்லிட்டான். இந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். எங்க புள்ள தனுஷுக்கு இங்கிலீஷ் தெரியுது. எங்க புள்ள தனுஷுக்கு இங்கிலீஷ் தெரியுது. ஹிந்தி தெரிஞ்சவன் என்ன பண்றான்? நம்ம ஊர்ல பானிபூரி விற்கிறான். நம்ம ஊர்ல பானிபூரி விற்கிறான். இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமா எங்க இருந்தா திருடிட்டு வந்த பேண்ட் சட்டை, கம்பளி, செருப்பு இதெல்லாம் விற்கிறான். நம்ம ஊர்ல கொளுத்து வேலைக்கு இப்ப யாரு வரா? சத்தமா. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யாரு வரா? எந்த தமிழனாவது உத்தரப்பிரதேச ரயில் நிலையத்தில் போய் கரம் சாயா கரம் சாயா கரம் சாயான்னு எவனாவது வித்து பார்த்திருக்கீங்களா? எந்த தமிழச்சியாவது பீகார் சிக்னல்ல போய் நின்று குழந்தைய வச்சுக்கிட்டு அரே பாபரேன்னு பிச்சை எடுத்து பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? போய் தமிழை இங்க வாழ முடியலன்னு, என்னால இங்க வாழ முடியல, என்னால இருக்க முடியல, அதனால பீகார்ல நான் மாட்டு சாணி அல்றேன்னு எவனாவது போய் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இந்தி தெரிஞ்சவன் எல்லாம் இந்த வேலை செய்யறான். நாம இந்தி தெரியாதவர்கள், நாம் பிள்ளைகள் உலக பல்கலைக்கழகங்களோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறோம். உலகத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்றார் தர்மேந்திர பிரதான்? நீ இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளை கட்டாயம் இந்தி படிக்கணும். கேட்டா அவன் சொல்றான், நீங்க அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க இந்தி படிக்க வேண்டிய கட்டாயமே இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. மொழியை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு 1000 வழிகள் இருக்கலாம். இதை நான் சொல்ல, அமைச்சர் சொல்றார். நீங்கள் 3 மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். 3 மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று ஹிந்தி, மற்றொன்று ஆங்கிலம், மற்றொன்று வட்டார மொழி. இந்த வட்டார மொழியும் இந்தியும் கட்டாயமாக்கப்படலாம் என்கிற கருத்து உருவாகிறது. ஆனால் நாங்கள் சொல்லுவது
இந்தி பேசாத மக்கள் வாழும் மாநிலங்களில் வட்டார மொழி, ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை தேர்வு செய்து கொள்ளலாம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? வட்டார மொழினா நம் தாய்மொழி, ஆங்கிலம், மூணாவது இந்தி. இதை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? இந்தி திணிப்பு. இந்தி திணிப்பு. சரிடா, இந்தி படிச்சா அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? பானிபூரி, சாம்பார், எவனாவது கையை பிடிச்சி இழுக்க வந்தா திட்டலாம். இந்த இளவுக்கு நாங்க இந்தி படிக்காம சாவறதே மேல். இதை விட என்ன கொடுமைன்னாமா, இதை நீ படிக்கலன்னா, இந்த கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கலன்னா உனக்கு நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு மோடி மாமா சொல்றார். இது ஜனநாயகமா, ஜனநாயகமற்ற தன்மையா? பதில் சொல்லுங்க. ஜனநாயகமற்ற தன்மை, அப்படிதானே? அப்படிதானே? எங்க அக்காமாரெல்லாம் கேட்கலாம், இப்ப எப்படி சார் அவன் தரல, அதுக்கு என்ன பண்றது? உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொல்றேன். பெண்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். இப்பதான் 3 முடிஞ்சிருக்கு. அடுத்த நாடகம் தொடங்குறதுக்குள்ளார முடிச்சிடறேன். நீங்க டெய்லி காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி தலையில எண்ணெய் வைப்போம் தெரியுமா? தேங்காய் எண்ணெய் வைக்கிறீங்களா? ஏன் பெண்கள்கிட்ட சொல்றேன்னா, பாதிக்கப்பட போறது நீங்க தான், உங்க பிள்ளைகள். பெண்கள் டெய்லி தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கிறீங்க. அப்படி தேங்காய் எண்ணெய் வைக்கிறப்ப 100 ரூபா கொடுத்து பாராசூட் பாட்டில் வாங்குறீமா? அது 150 ரூபா பாட்டில். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 100 ரூபா. அந்த 100 ரூபா பாட்டிலுக்கு 15 ரூபா டாக்ஸ். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. 100 ரூபா கொடுத்து என்ன வாங்கிட்டு வந்துடுறீங்க, ஆனா அதுக்கு 15 ரூபா டாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நம்ம அண்ணாச்சி வாங்குறார். சரி சார், தேங்காய் எண்ணெய் வச்சுட்டோம், பாத்ரூம்குள்ளார போறோம், குளிக்க போறோம், தலைக்கு எண்ணெய் வச்சா சும்மாவா குளிப்போம்? ஷாம்பு போட்டு குளிப்போம் இல்ல? பேண்டின் ஷாம்பு வாங்குறோம். நாங்க 10 ரூபா பாக்கெட் தான் சார் வாங்குறோம். நாங்க 100 ரூபா பாக்கெட் வாங்கலைனாலும் 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதுல 1.5 ரூபா நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. 100 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கினா அதுல 15% ஜிஎஸ்டி. தேங்காய் எண்ணெயில 15 ரூபா, ஷாம்புல 15 ரூபா. எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. சரிங்க சார், ஷாம்பு போட்டு மட்டும் குளிச்சுட்டு வர முடியுமா? சோப்பு போடணும்ல. லைபாய், லக்ஸ், பியர்ஸ், என்னென்னமோ சோப்பு வாங்குறோம். ஒரு 100 ரூபாய்க்கு சோப்பு வாங்கினா சோப்பு வந்து லக்ஸுரி ஐட்டம். என்ன ஐட்டம்? லக்ஸுரி ஐட்டம். 22 ரூபா டாக்ஸ் 100 ரூபாய்க்கு. எவ்வளோ? 22 ரூபா. 3 பொருள் தான் சொல்லியிருக்கேன். ஒன்று தேங்காய் எண்ணெய், இன்னொன்று ஷாம்பு, மூணாவது சோப்பு. இந்த 3லையும் 300 ரூபாயில எவ்வளோ டாக்ஸ்? எவ்வளோ? 52 ரூபா. 300 ரூபா பொருள் வாங்குறதுல 52 ரூபா உங்கள்கிட்ட இருந்து டாக்ஸ். அதை விட இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? காலில் பெண்கள்லாம் செருப்பு போட்டிருக்கீங்கல்ல, ஆண்களும் சொல்றேன், காலில் செருப்பு போட்டிருக்கீங்கல்ல, அந்த செருப்புக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா? 15 ரூபா. காலில் போட்டிருக்க செருப்பு. நீங்க, நான் ஷூ போட்டிருக்கேன், என்னோட ஷூ வந்து லெதர் ஷூ. லெதர் ஷூக்கு 25% காஸ்ட்லி ஐட்டம், லக்ஸுரி ஐட்டம். இப்ப உங்கள்கிட்ட இருந்து செருப்புக்கு 15 ரூபா. 52 ரூபாயோட ஒரு 15 சேருங்க, எவ்வளவு ஆச்சு? 67 ரூபா சார். நீங்க 400 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 67 ரூபா உங்கள்கிட்ட இருந்து காசை மோடி அரசு திருடுது. அதுக்கு பேரு ஜிஎஸ்டி. அந்த காசுல நமக்கு வர வேண்டிய பங்கை நாம கேட்கிறோம். நம்ம காசை நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவன் யாரு? சத்தமா அது மோடியா இருந்தாலும் அவ்வளவுதான். நம்ம பணத்தை நாம கேட்கிறோம், நம்ம பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம பிள்ளைகள் கல்விக்கான செலவு சார். நான் சொன்னேன்ல, தனுஷோ கமலேஷோ கேட்கிறப்ப உன் பேர் என்னன்னு கேட்டா இங்கிலீஷ்ல பேசுறான். நீ எங்க இருந்து வரேன்னா நான் இதை சொல்றான், நான் 12வது படிச்சிருக்கேங்கிறான். அடுத்து அவன் கல்லூரிக்கு போவான், கல்லூரியில கல்வி இலவசம். இது எல்லாத்தையும் திராவிடம் கொடுத்திருக்கு. இப்ப அவன் என்ன சொல்றான்? இதை எல்லாத்தையும் நிறுத்தி மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாம் சூத்திரர்களாக மாற்றுகிற இது கல்வி கொள்கை அல்ல,
காவி கொள்கை, வருணாசிரம தர்மப்படி மீண்டும் நம்மளை வேசி மக்களாக மாற்றுவதற்கான அயோக்கியத்தனம் இந்த கல்வி கொள்கை. இதை நீ ஏற்றுக்கொண்டால்தான் உனக்கு 2000 கோடினா இன்றைய தமிழ்நாட்டின் தலைவர், நம் இனத்தின் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், நீ 2000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் என் தாய் தமிழ்நாட்டின் பிள்ளைகளை அடகு வைக்க மாட்டேன்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லைங்க, சொன்னது மட்டுமில்ல, பான்பராக் வாயன்கள் கத்தி கொண்டிருக்க இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிட்டாரு, என் பிள்ளைகளின் படிப்புக்கான அந்த 2158 கோடியும் தமிழக அரசின் சார்பாக நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே கட்டுறேன்னு இன்னைக்கு அறிவிச்சிட்டார் பட்ஜெட்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நெருங்குகிறது நண்பர்களே. அந்த தேர்தல் நெருங்குகிற போது தொகுதி மறுசீரமைப்பு என்று ஒருத்தனை கொண்டு வருகிறான். தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பி? சத்தமா 39 எம்பி இருக்கிற இடத்துல இப்ப அவன் கொண்டு வர போறது என்ன அப்படின்னா, நம்மளை காலி பண்ணிட்டு 8 எம்பியை தமிழ்நாட்டில இருந்து குறைக்க போறான். எப்படி குறைக்க போறான்? 8 எம்பிய குறைக்க போறான். ஏன் சார் குறைக்கிறான்? ஏன் சார் குறைக்கிறான்? என்ன அப்படின்னா, ஏன் இங்க குறைக்கிறான்னா, நீங்க யாராவது தாமரைக்கு மலர்ந்தா ஓட்டு போடுவீங்களா? சத்தமா சத்தமா நம்ம ஏதாவது கை போகுமாங்க? போவார். ஏய் சும்மா இருங்கய்யா. தாமரைக்கு ஓட்டு போட மாட்டோம். தமிழ்நாட்டுக்காரங்க இந்த பாஜக காரங்களை பார்த்தாலே அவங்க ஒரு அருவருப்பா சாக்கடையில் ஊறுற புழு மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க நமக்கு எதிரி, நமக்கு குல எதிரி பாஜக. நான் இவ்வளவு தூரம் சொன்னேன்ல, கல்வியை ஒழிக்கிறதுக்கு அவன் கொண்டு வர்ற திட்டம்னு. நம்ம பிள்ளை கல்வியை ஒழிச்சா அவன் நமக்கு இன எதிரி தானே. நம்மளை படிக்க கூடாதுன்னு சொன்னா அவன் எதிரி தானே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்பா இதுல மண்ணு வேலை பாரு, தச்ச வேலை பாரு, தோட்ட வேலை பாரு, புடுங்குற வேலை பாருன்னு சொல்றிய, கோயில்ல மணியாற்ற வேலையை எங்கிட்ட கூடு நாங்க பாக்குறோம்னு கேளுங்களேன். தருவானா? தருவானா? தரமாட்டான். ஏன்னா பார்த்தேளா, அவள்லாம் பாருங்க கோயிலுக்கு உள்ளார போறேன்றா, காலம் கெட்டுடுத்து பார்த்தாளா இல்லையா? அவள்லாம் சூத்திரவாளோ இல்லையோ, பகவான்லாம் பார்த்துட்டே இருக்கா அப்படின்றான். ஆக நம்மளை சூத்திர மக்களாக மாற்றுகிற செயல் இது. அதை போலவே இவங்க பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்காரையும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? 39 இருந்தா தானே உன் ஆதரவு எனக்கு தேவை, காலி பண்ணு, 31 குறை அப்படின்னு குறைக்க போறான். அதை போலவே கேரளாவுக்கு 10 குறையுது. சரியா? இப்ப மக்கள் தொகையின் அடிப்படையில் குறைக்கிற அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு 8 சீட்டு குறைஞ்சா, மாட்டு மூத்திரம் குடிக்கிறான் பாரு உத்தரப்பிரதேசம், அவனுக்கு 11 சீட்டு அதிகமாகுது. 11 சீட்டு அதிகமாகுது. நாம ஏன் மாட்டு மூத்திரம் குடிக்க மாட்டேங்கிறோம்? நாம குடிப்போமா மாட்டு மூத்திரம்? குடிப்போமா மாட்டு மூத்திரம்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இந்தி தெரிஞ்சவெல்லாம் மாட்டு மூத்திரம் குடிக்கிறானா? இந்தி தெரிஞ்சவெல்லாம் மாட்டு மூத்திரம் குடிக்கிறானா? உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். நாங்க ஏன் இந்தி படிக்கல அப்படின்னா, இங்க பாருங்க, மாடு நிக்குது, சாணி கீழே கிடக்குது, 2 சாணியை எடுத்து டம்ளர்ல கலந்து தண்ணியில கலந்து குடிச்சுக்கிட்டு அவன் இந்தியில பேசுறான். ஆத்துறாரா? ஆத்துறாரா? குடிக்கிறானா? அவ்வளவுதான். இந்தி தெரிஞ்சவன் என்ன பண்றான்? மாட்டு மூத்திரத்தையும் சாணியும் கலந்து ஒன்னா குடிக்கிறான். நாம குடிப்போமா? மாட்டு சாணிங்கிறது சாணி, அதை சாப்பிடுறவன் நாகரீகமானவனா? அதை சாப்பிடாமல் சாப்பிடுகிற சங்கியை எதிர்த்து, இது திராவிட மண், இந்த மண்ணில் கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் தான் இருக்குன்னு தன்மானத்தோடு தமிழன் வாழுகிறானே, அவன் நாகரீகமானவனா? நீங்கள் முடிவு செய்யுங்கள். இப்ப ஊபியில 11 சீட்டு அதிகமாகுது, மத்திய பிரதேசத்துல 4 சீட்டு, ராஜஸ்தான்ல 6 சீட்டு, பீகார்ல 10 சீட்டு. நமக்கு 8 சீட்டு குறைஞ்சா இப்படி ஆகுது. இல்ல, மக்கள் தொகையின் அடிப்படையில் கடந்து 848ல நமக்கு சீட்டு கொடுத்தா நமக்கு 10 சீட்டு கூடுது. ஆனா பீகார்ல 26 சீட்டு அதிகமாகுது.
உத்தரப்பிரதேசத்துல 63, ராஜஸ்தான்ல 39, மத்திய பிரதேசத்துல 23. இத 4ஐயும் சேர்த்தா 140 சீட்டு மேலேயே வந்துடுறான். நாட்டு மூத்திரம் குடிக்கிறவன்ட்ட போய் பாரத் மாதா கி ஜெயன்னா ஓட்ட போட்டு வந்துடுறான். டேய், நீ கொரோனால தமிழ்நாட்டில இருந்து போனடா, உனக்கு செருப்பு இல்லடா, சோறு இல்லடா, வழி இல்லடா, தமிழ்நாடு தாண்டா உன்னைய பார்த்துச்சு, தமிழன் தாண்டா சோறு போட்டா, ரயில்வே ஸ்டேஷன் வழியா போய் அடிபட்டு செத்தீங்களடா, அப்ப காப்பாத்துனது தமிழன் தாண்டா அப்படின்னா நேரா போய் ஒரு டம்ளர் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு ரொட்டி சப்பாத்தியை வாங்கி பாக்கெட்ல சொருவிட்டு மோடிக்கு ஓட்டு போட்டு வந்துட்டான். மோடிக்கு ஓட்டு போட்டு இங்க வந்துட்டான். நாம கேட்டோம், ஏன்டா அவனுக்கு ஓட்டு போட்டேன்னா, அமாரா தேஷ் இந்து ராஷ்டிரா அப்படிங்கிறான். அவனுக்கு அந்த புரிதல் இல்ல. அவனுக்கு அந்த புரிதல் இல்ல. தமிழ்நாட்டுக்கார ஓட்டு போட மாட்டான் பாஜகவுக்கு, கேரளாக்கார ஓட்டு போட மாட்டான், ஆந்திராக்கார ஓட்டு போடல, தெலுங்கானாக்கார ஓட்டு போடல, கர்நாடகத்துல மட்டும் பாதி பாதி ஓட்டு போடுவான். இந்த சவுத் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இத ஓட்ட குறைச்சி சீட்டை குறைச்சிட்டா இவங்க ஆதரவே இல்லாம நாம மோடி சர்க்காருங்கிற பேர்ல ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா, ஹிந்து ராஷ்டிரான்னு இந்த நாட்டை கட்டமைச்சிட்டு இந்த நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர்களை அழித்து ஒழித்து வெறும் மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனா இந்தியாவை மாற்றுகிற ஒரு அயோக்கிய திட்டத்தினுடைய தொடக்கம் தான் இந்த தொகுதி மறுவரை. இந்த தொகுதி மறுவரை நண்பர்களே, நான் நிறைய குறிப்புகளை எடுத்து வந்திருக்கிறேன். ஆனால் நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிவிட்டேன் என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள், தமிழின் பெருமையை சொல்லிக் கொடுங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவான், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத்தமிழ் உண்டு கண்டீர், தப்பிழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை, அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, எமை மாட்ட நினைக்குது சிறைச்சாலை, ஏங்க விடோம் தமிழ் தாய்தனையே, இவ்வுயிர் இவ்வுடலை விட்டு நீங்கும் வரை என்று சொன்ன பாவேந்தரின் வரிகளை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நம்மை காப்பாற்றுவதற்கு, நம் இனத்தை காப்பாற்றுவதற்கு, நம் மொழியை காப்பாற்றுவதற்கு கலைஞர் நமக்கு கொடுத்த கொடை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தலைவர் இருக்கிறார் நம்மை பாதுகாக்க என்று சொல்லி நன்றி கூறி அமருகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் குன்னம்மா பிரபாரன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் பெரம்பலூர் மாவட்ட இளைஞரணி சார்பாக நன்றி நன்றி நன்றி. இன்றைய தமிழ்நாடு பட்ஜெட்டில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலத்தூர் ஒன்றியம் கொலக்கானத்திற்கு அரசு கலைக்கல்லூரி அறிவித்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர்களுக்கும் குன்னம் தொகுதியின் மின்னும் மன்னன் போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களுக்கும் இதற்கு பெயர் முயற்சி எடுத்த ஆலத்தூர் ஒன்றிய செயலாளர் என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மாவட்ட இளைஞர் சார்பாக நன்றி நன்றி நன்றி.